நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில நம்ம எல்லாம் இணைந்து இன்றைய தினம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம இயேசுவை கொஞ்ச நேரம் பாடி துதிக்க போகிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், அதனால அவரை நம்ம பாடி துதிக்கிறோம். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் அவரை துதித்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அதே மாதிரி நம்ம இங்க செய்யும் போது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகள்ல இருக்கும், நமக்குள்ள இருக்கும். நம்ம இந்த நாள் முழுவதும் நம்ம கூடவே இயேசு இருக்கிறத நம்ம உணர முடியும். அதுக்காக முதலாவது நம்ம தேவனை துதிக்க போகிறோம். மாட்டீங்களாண்ணா? நேசிக்கும் தேவனேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவனேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை அழகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை அழகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்று கோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்று கோலாய் காத்திட வந்திடுவான்.
நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. இயேசுவை துதித்து பாட பாட சந்தோஷமா இருக்குல்ல, இன்பமா இருக்குல்ல. சரி, இன்னொரு பாடல பாடலாமா? இந்த மட்டும் பாதுகாத்த எபனேசர் நம்ம இனிமேலும் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு கரந்தட்டி நம்ம சேர்ந்துப்போம். இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றினவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே மகிபா நீரூற்றிடுமே, மகிபா நீரூற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. வல்லமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. வல்லமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஆமென். இயேசுவை நம்ம துதிச்சோம்ல, பாருங்க பழமை எல்லாம் புதிதாக மாறப்போகுது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த ஸ்கூல் போறவங்க பிள்ளைகளை நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கலாம். எல்லாமே புதிதா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல. இந்த மாசம் ஃபுல்லா ஒரே மாதிரி போகுதே, புதுசா எதுவும் மாறின மாதிரி தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, பெருசா வித்தியாசமே தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த மாதம் தொடர்ச்சியில இருந்து கடைசி வரைக்கும் இப்படியே போகுதே. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க இயேசு மாற்றங்களை கட்டளையிடுவார். உள்ளவங்க பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன வாரம் நம்ம தியானிச்சுட்டு வரோம்ல, 3 வாரங்கள் பிள்ளைகளை குறித்து நம்ம என்னெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை மாறும்.
பொதுவா நம்ம என்னைக்குமே வந்து நம்ம வந்து பிரசங்கத்தை கேட்போம், அதே மாதிரி சில பாடல்கள் எல்லாம் நம்ம பாடுவோம். ஆனா அந்த வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது தான், இந்த பிரசங்கம் கேட்டாலும் சரி, ஒரு வசனத்தை படிச்சாலும் சரி, அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அதோட ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அதுதான் விசுவாசமே. ஆக்சுவலா வசனத்தை படிச்சு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை நம்பணும். அதுதான் விசுவாசம். சரியா? பிராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கான ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இந்த மாதிரி வசனம் ஒரு 3 வாரம் வந்து நிறைய 3 காரியங்களை தியானிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். முதலாவதா பிள்ளைகள விஷயத்துல நம்ம என்ன காரியத்துல நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா, ஞானத்துல கவனம் செலுத்தணும். அடுத்தது வளர்த்தி, அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் நேர்த்தியா நடக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும், அதுக்காக நம்ம ஜெபித்தோம். 3வது தேவனுடைய கிருபைக்காக நம்ம ஜெபித்தோம். தேவன் கிருபை இருந்தாதான், நம்ம பரிசுத்தம் இருந்தாதான் தேவனுடைய கிருபை இருக்கும். தேவனுடைய கிருபை இருந்தாதான் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த காரியத்துக்காக நம்ம வந்து ஜெபித்தோம். அடுத்ததா வந்து மனுஷர் தயவு. எனக்கு யார் தயவும் தேவையில்லை அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுவோம் தெரியுமா? யார் தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு. கிடையாது. மனுஷ தயவு இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு அவசியம். அதை கொடுக்கறது யாரு? இயேசுதான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த தயவை யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அந்த தயவுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் இருக்கலாம், சிறு பிள்ளைகள் இருக்கலாம், அவங்களுக்காக நீங்க சின்ன வயசுல இருந்து இதுக்கு நம்ம ஜெபிக்கணும். 4 காரியமா நம்ம தியானிச்சோம். இது சின்ன பிள்ளைங்க விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த காரியத்தை நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காரியம் விளங்க ஆரம்பிக்கும். அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால ஆனா இந்த காரியம் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அவசியம், எனக்கும் அவசியம். சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. அதனால இந்த விஷயம் எல்லாருக்குமே அவசியம். இப்ப 4வது காரியம் என்ன அப்படின்னா மனுஷர் தயவு. மனுஷ தயவுல அதிகமா விருத்தி அடைந்தார். 1 நாள் 2 நாள் இல்ல, அதிகமா விருத்தி அடையணும். கொஞ்சமா வந்து நிறைய ஜாஸ்தியா மனுஷ தயவு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். போற இடம்லாம் என்ன ஒரே உனக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஃபேவரா இருக்கு, எல்லா இடத்துலயும் வாய்க்குது, எல்லாருக்குமே மனுஷ தயவு உண்டா இருக்கு எப்படி அப்படின்னு நமக்கே வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து மனுஷ தயவு உண்டாகணும். அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். தினமும் உங்க பிள்ளைகளுக்கோ நீங்க வெளியே போ, ஆண்டவரே எனக்கு மனுஷ தயவை உண்டாக்கித்தாங்க அப்படின்னு வந்து மனுஷ தயவை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன்ல, அதிகமா விருத்தி அடையணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். வந்து மனுஷ தயவு எனக்கு உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். நான் பொதுவா உங்களுக்கு நான் சொன்னேன், அதிகமா வந்து விருத்தி அடைந்தார். இந்த மாதிரி மனுஷ தயவுல வந்து அதிகமா விருத்தி அடைந்தார். மனுஷ தயவு எப்படி உண்டாகும்? ஒரு மனுஷர் நமக்கு செய்யற உதவிதான் நமக்கு தயவு. மனுஷ தயவு எப்படி உண்டாகும்? அது எப்படி அதிகமா விருத்தி அடையணும்? ஒவ்வொரு காரியமும் அதிகமா ஞானமா இருக்கட்டும், வளர்த்தியா இருக்கட்டும், தேவ கிருபையா இருக்கட்டும், மனுஷ தயவா இருக்கட்டும், அதிகமா விருத்தி அடையும். இன்னைக்கு மனுஷ தயவு எப்படி அதிகமா விருத்தி அடைகிறது, அது என்னது அப்படின்றத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். யோசேப்போட வாழ்க்கையில மனுஷ தயவு வந்து அதிகமா வந்து கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு பத்தி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அதுல ஒருவர் தான் யோசேப்பு. யோசேப்பு தகப்பனுக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு மகன். ஒரு சமயம் வந்து யாக்கோபு சொல்றாரு, அவரோட பிள்ளைகள்லாம் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி யாக்கோபு அனுப்புறாங்க. பொதுவா வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒருத்தர் பிள்ளை எக்ஸ்ட்ரா பிடிக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு அது வந்து பொறாமையை கொடுக்கும், கொஞ்சம் கோபத்தை கொண்டு வரும். அதே போலதான் வந்து யோசேப்பு மேல மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தமோ ஒரு கோபமோ இருந்தது. இவன் என்ன பெரிய ஆளா, அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு பொறாமையோட இருந்தது. ஆனாலும் வந்து யாக்கோபு வந்து யோசேப்பை அனுப்பி வைக்கிறாரு.
உங்களோட உங்களோட அண்ணனை வந்து நீ பாத்துட்டு வா, அண்ணன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க நினைச்சாங்களாம், சரி இப்பதான் நம்ம கையில வந்து யோசேப்ப மாட்டி இருக்கிறான், இவன் கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி சகோதரர்கள்லாம் பிளான் பண்றாங்க. பாருங்க எவ்வளவு பொறாமை நிமித்தம் வந்து சகோதரர்கள் எவ்வளவு தவறா பிளான் போடுறாங்க பாருங்க. அப்ப வந்து அந்த சகோதரர்களை ஒருத்தர் இருக்கார் ரூபன் அப்படின்னு சொல்லி, அவங்க சகோதரர் அந்த 12 பேர்ல ஒருவர் ரூபன். அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆதியாகமம் நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு, அதாவது யோசேப்பை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். பாருங்க, இதுதான் மனுஷ தயவுன்றது. யாருக்குமே யோசேப்பை பிடிக்காது அந்த இடத்துல. ஆனாலும் அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள அவருக்கு ஒரு தயவு பாராட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதுதான் மனுஷ தயவு. யோசேப்போட வாழ்க்கையில மனுஷ தயவு இப்படிதான் செயல்பட்டுச்சு. அதிகமா விருத்தி அடையணும். ஒரே நாள்ல வந்து மனுஷ தயவு கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா மனுஷ தயவு நமக்கு தேவைப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருகணும். அதுதான் வந்து கர்த்தருடைய விருப்பம் கூட. அதுக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் வந்து சித்தம். இந்த யோசேப்போட வாழ்க்கையில இன்னொரு இடத்துலயும் வந்து மனுஷ தயவு வந்து அதிகமா வந்து வந்தது. அது எங்க வந்தது அதை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பு வந்து ஒரு இடத்திற்கு போயிடுறாரு. ஒரு இடத்துல விற்கப்படுகிறாரு. அங்க இடத்துல விற்கப்பட்டு முதலாவது வந்து யோசேப்போட ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. யோசேப்ப வந்து ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. அவரை வந்து கொலை பண்ணணும்னு அவங்க சகோதரர்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ரூபன் மூலமா மனித தயவு கிடைத்ததுனால அவரை வந்து ஒரு குழிக்குள்ள போடுறாங்க. அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. அவரை வந்து வேற ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்படுறாரு. எகிப்திற்கு அவர் வந்து விற்கப்படுறாரு. அங்க ஒரு இடத்துல இருக்கிறாரு. அங்க அவர் செய்யாத குற்றத்திற்காக அவரை வந்து ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்படுறாரு. கொஞ்சம் யோசிங்க, ஒரு ஜெயில இருக்கிற ஒரு கைதி. இப்போ யோசேப்பு ஒரு ஜெயில இருக்கிற கைதி. தவறான குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்பட்டு அவர் வந்து ஜெயில கைதியா இருக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தருடைய தயவு எப்படி இருந்ததுன்னு பாக்குங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவர் மேல கிருபை கொடுத்தாரு. அதனால அவருக்கு தயவு கிடைச்சது. யார? சிறைச்சாலை தலைவன் கிட்ட தயவு கிடைச்சது. இப்ப இந்த யோசேப்புக்கு தயவு கிடைச்சதுனால என்ன ஆச்சு? மத்த இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் இவர் வந்து தலைவனா இருந்தார். யோசேப்ப தலைவரா வைத்தாரு. அப்ப என்ன காரியம்? அந்த கைதிகளோட காரியம், கைதிகளோட விஷயங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னாலும் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு கிட்ட தான் போய் நிக்கிறாரு. பாருங்க, ஒரு கைதிக்கு கர்த்தர் அவரோடு இருந்து அவருக்கு கிருபை கொடுத்தது, பாதுகாப்பு கிடைத்தது, மனுஷ தயவை வந்து அந்த இடத்துல கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கிறாரு. அப்போ முதலாவதா நம்ம பரிசுத்தமா வாழும்போது, ஆண்டவரிடத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர்கிட்ட இருந்து காரியங்களை கேட்டு நம்ம செய்யும் போது நமக்கு மனுஷ தயவு உண்டா இருக்கும். மனுஷ தயவை வந்து நம்ம எதிர்பார்க்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மனுஷ தயவு ரொம்ப அவசியம். உங்க பிள்ளைகளுக்காகவும் இந்த காரியத்தை குறிச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நீங்க சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு மனுஷங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, மனுஷங்க நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா, மனுஷங்களை திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும், அவங்கள வந்து எப்பவுமே ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து நன்மை செய்வாங்க. அப்படிதான் இந்த உலக பிரகாரமா சொல்லுவாங்க. வேலை ஸ்தலத்துல கூட சொல்லுவாங்க, அவங்க வந்து நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம நன்மையான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ற மாதிரி காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து நமக்கு தயவு காமிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் ஆனா சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தயவுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? பாருங்க, நம்ம தயவுனா என்ன நான் சொல்ல, நம்ம ப்ளீஸ் பண்ணா தயவு கிடைக்குமா? அப்படி கிடையாது. அது எங்க வாசிங்க, நீதிமொழிகள்ல தயவுனா என்ன அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 22வது வசனம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. தயனா என்ன? மனுஷ தயவுனா என்ன? ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்றது என்னோட ஆசை, விருப்பம். அது தேவை கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு நீங்க நன்மை செய்றீங்க, ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்றீங்க,
ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு நீங்க ப்ளீஸ் பண்ணி வாழ்றீங்க, அவருக்கு பிரியமா நீங்க வாழ்றீங்க அப்படின்னா அது அவங்க செய்ய வேண்டிய கடமைன்ற ஆயிரும். ஆனா அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்றது என்னோட ஆசை. எனக்கு ஒரு மனுஷனுக்கு உங்களை பார்த்தோன்னே உதவி செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் வருது. அதுதான் தயை. அது கொடுக்கறது யாரு அப்படின்னா கர்த்தர். நீங்க செய்யற காரியத்தினால உங்க மனுஷனுக்கு தயவு வராது. உங்களுக்கு நீங்க செய்யற காரியத்தினால உங்களுக்கு தயவு வராது. அந்த தயவு மனுஷ கண்கள்ல தயவை வாங்கி தர்றது யாருன்னா கர்த்தர். கர்த்தர் உங்களோட இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தனாலதான் யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது, தேவனுடைய கிருபை கிடைத்தது. அதே மாதிரி மனுஷன் தயவுக்கு யோசேப்புக்கு உண்டாயிருச்சு. ஏன்? கர்த்தர் அவங்களோட இருக்கும் போதுதான். அந்த மனுஷ தயவை யார் நமக்கு உண்டாக்கி தரணும்? கர்த்தர் தான் உண்டாக்கி தரணும். இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப ஜெபிப்பேன். எப்பவுமே நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, நான் எனக்கு மனுஷ தயவை உண்டாக்கிட்டாங்க. நான் எப்பவுமே ஜெபிக்கிறது உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நடக்கும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போதும் நீங்க இந்த மாதிரி காரியங்களை வைத்து நீங்க ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைகளுக்கு எப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலை, உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி மனுஷாதாயம் உண்டாக்கிட்டாங்க அப்படின்னா, நான் சென்னையில ஒரு இடத்துல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் எப்பவுமே பஸ்ல தான் பப்ளிக் பஸ் இருக்குல்ல, நான் அந்த பஸ்ல தான் நான் காலேஜுக்கு போவேன். இப்போ பஸ்ல என் காலேஜ் நுங்கம்பாக்கம்ல இருந்தது. நான் திருவான்மையூர்ல இருந்து நுங்கம்பாக்கம் நான் போகணும். அந்த இடத்துல இருந்து நான் நுங்கம்பாக்கம்க்கு பஸ் ஏறிட்டேன். நான் ஏறி போவேன். திரும்பி வரும்போது அதே மாதிரிதான். ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் டயர்டா, காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போகும்போது, சரி அந்த உங்களுக்கு தெரியும்ல, பஸ்ல ஏறும்போது உங்களுக்கு அப்போ காலேஜ் படிக்கும் போது பஸ் பாஸ் கொடுப்பாங்க. அப்ப நான் பஸ் பாஸும் கையில வச்சிருக்கேன். அப்ப நான் ஏறி பஸ்ல ஏறி எங்க வீட்டுக்கு போறதுக்கு நான் திருவான்மியூர்ன்ற போர்டை பார்த்து நான் ஏறிட்டேன். அங்க ஏறி நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டக்டர் சொல்றாங்க, நான் சொன்னாங்க, நீங்க டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்னா, நான் பஸ் பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. சொன்னாங்க, இந்த பஸ் பாஸை வச்சு இந்த பஸ்ல ஏறக்கூடாது, இது இந்த பஸ் பாஸுக்கு இந்த பஸ்ல ஏறக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப எனக்கு இது தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, நியாயமா இதுக்கெல்லாம் நான் பஸ்ஸை விட்டு இறக்கி விடணும், நீ தெரியாதுன்னு சொன்னதுனால பரவாயில்ல நீ போ அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரவாயில்ல எனக்கு ஆண்டவர் தயவு பாராட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த தப்பு பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம பண்ணதான். அதுக்கப்புறம் நான் அதை கரெக்டா நான் பார்த்துட்டு நான் பஸ் ஏறிடுவேன். ஆனா நீங்க பாருங்களேன், ஒரே நேரத்துல எனக்கு மனுஷ கண்கள்ல தயவு அந்த இடத்துல கிடைக்கலன்னு வைங்களேன், என்னை எங்கேயாவது நடுவுல ஒரு இடத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. நான் அங்க இருந்து திரும்பி போயிருவேன். ஆனா எனக்கு தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இப்போ உங்க பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போவாங்க, இல்ல காலேஜுக்கு நீங்க அனுப்பி விடுவீங்க, இல்ல நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போவீங்க, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்க இன்னைக்கு வெளியே போற வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளேயெல்லாம் இருக்க மாட்டோம், தெரிந்தவங்க முன்னாடிதான் இருப்போன்றதெல்லாம் கிடையாது. நீங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா மனுஷர் தயவு உண்டாகணும். அப்போ நீங்க அதுக்காக இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைக்கு மனுஷ தயவை உண்டாக்கிட்டாங்க, இங்க நாங்க வெளியே போறோம், எங்களுக்கு மனுஷர் கண்கள்ல தயவை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு இந்த காரியத்திற்காக நம்ம தினமும் கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில மனுஷ தயவை கர்த்தர் உண்டாக்கி தருவார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு மனுஷ தயவை உண்டாக்கி தருவார். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, தேவனை துதித்து பாடுங்க. தேவனை துதித்து பாட பாட அவர் நம்ம பக்கத்துல இருக்கிற அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவர் இன்னும் நம்ம அருகில இருந்து நம்ம இந்த காரியத்தெல்லாம் நம்ம கேட்கணும்ல, இன்னைக்கு நீ மனுஷ தயவு உண்டாக்கித்தாங்க, தேவ கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபத்தை நம்ம தினமும் செய்யணும். ஏன்னா அனுதினமும் வளர வளர இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமா விருத்தி அடைந்தார். அப்போ நம்ம தினமும் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கதான் இந்த கிருபை, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பெருகும். சரியா? நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். உங்க பிள்ளைகள் இருந்தா உங்க மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க, உங்க தலை மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் நம்ம ஜெபிக்க போறோம். ஏசு இவ்வளவு நாள் நம்ம ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். இன்றைய தினமும் நம்ம ஜெபத்தை கேட்க போறோம். மனுஷ தயவு நமக்கு வேணும். அந்த காரியத்திற்காக இன்றைய தினம் நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்க போகிறோம்.
நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டுக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்க தலையில கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு மனுஷ தயவு இன்றைக்கு தேவை. சொல்லுங்க, இயேசுவே, நான் எனக்கு வெளியே போகும்போது எனக்கு மனுஷ கண்கள்ல தயவு உண்டாக்கிட்டாங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மனுஷ தயவு வேணும். நீங்க இயேசு கிட்ட கேளுங்க. தகப்பனே, நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இப்படி கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த பிள்ளைகள் மேல மனுஷ தயவு உண்டாகட்டும் அப்பா. அவங்க போகிற இடங்கள்ல மனுஷர் கண்கள்ல நீங்க தயவை உண்டாக்கி தாங்கப்பா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்ற வார்த்தையின்படி அப்பா, அதே போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஞானம் கொடுங்க. தேவையான வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில கொடுங்கப்பா. மனுஷ தயவை உண்டாக்கி கொடுங்கப்பா. தேவ கிருபை உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். கர்த்தர் நீங்க அவங்களோட இருங்கப்பா. அவங்க போகும்போது அவங்க கூட இருங்க. அவங்க வழி நடத்துங்கப்பா. அவங்க காரியங்களை நீங்க விளங்க பண்ணுங்க. அவங்களோட இருந்து நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்கூலுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க ஆண்டவரே, காலேஜ் போறாங்க ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கிருபை, மனுஷ தயவு நீங்க அவங்களுக்கு கொடுங்க. ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பங்களும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க வாழ்கிற பட்டணங்களும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் அக்கினி உண்டாகட்டும். எங்க தேசத்துல, எங்க பட்டணத்துல, எங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி உம்முடைய ஆளுகை ஆண்டவரே எங்க தேசங்களையும் எங்க குடும்பத்திலையும் எங்க பட்டணங்களையும் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் இல்லாத கணவன் மனைவிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபித்திருக்கிறோம். இந்த காரியத்திற்காக தினமும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்பவே அவசியம். முதலாவது ஆண்டவரை துதித்து பாடுங்க. தினம்தோறும் ஜெபிங்க. நம்ம எங்க போனாலும் ஆண்டவரோட பேசிக்கிட்டே போங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother Sivakumar and family, E-Road. Happy birthday, Brother Samuel. யாத்ராகமம் 34:10 படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Sister Renith Jeshwant and family, Viluppuram. Happy birthday, Sister Zenny Vivek. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Sister Renith Jeshwant and family, Viluppuram. Happy birthday, Sister Elizabeth Phillips. மீகா 7:15 படி உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. Brother Deivanayagam and family, Madurai. உபாகமம் 26:19 படி உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வாராக. Sister Anthony Selvam and family, Vembar, Thuthukudi. ஏசாயா 54:3 படி நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. Brother Reynold and family, Tiruchirappalli. யோசுவா 1:5 படி நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. Brother Sharafin Shekhar and family, Chengalpattu. மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராக. Brother Shanmuga Sundaram and family, Tirunelveli. சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Sister Jayashree and family, E-Road. ஆதியாகமம் 40:13 படி உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே கர்த்தர் நிறுத்துவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.